வெல்கம் டு நம்ம குடும்பம். நாம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான லெமன் சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது லஞ்சுக்கு ரொம்பவே ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷுங்க. இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு பேனில் நல்லெண்ணெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் போல் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து ஒரு பவுல் போல் கடலை எடுத்துக்கலாம். தோல் உரிச்ச கடலை, வறுத்த கடலை தான். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே பொரியணும். நாம் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் தான் இதெல்லாமே தாளித்து எடுக்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப தான் இந்த டிஷ்ஷு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவும் ருசியாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வரணும். இப்போ நல்லாவே ப்ரௌன் கலரில் பொரிஞ்சிரு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் போல் பெருங்காயம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து 2 லெமனை கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடோடு போட்டு கிளறிடலாம். நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கேன். சாதம் நல்லாவே உதிரி உதிரியாக பூ போல் வந்திருக்கு. இந்த சாப்பாட்டில் நம்ம அந்த தாளிப்பை சேர்த்து கிளறி விட்டுடலாம். சாப்பாடு வைக்கிறப்பவே அந்த சாப்பாட்டில் நல்லெண்ணெயோ இல்லைனா தேங்காய் எண்ணெயோ ஊற்றி அரிசியை வேக வச்சோம் அப்படின்னாலும் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி கிளறின சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து மேலும் நம்ம சாப்பாடை கிளறி விட்டுக்கலாம். இது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் இந்த மாதிரியான கிளற சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம அரிசி வேக வைக்கும் போதே உப்பையும் சேர்த்து வேக வச்சுருவோம். அதனால நம்ம உப்பு சேர்க்கலை. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளற டைமில் உப்பு பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். இந்த சாப்பாட்டில் உப்பு சரியாக இருந்ததுனால நான் உப்பு சேர்க்கலை. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து சாப்பாடை பரிமாறிடலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம குடும்பம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.